சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இரண்டு பக்கம் வந்திருக்காங்க. ஏன் இந்த சண்டை வருது அப்படின்னு அவங்களே எக்ஸாமின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இந்த இடத்துல கூட சண்டை போட்டிருக்கோம். சொல்றேன். ஹாஸ்பிட்டல் நைட் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு அவங்க தான் அட்டெண்டரா இருக்காங்க. என் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சா அவங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பிடிச்சி எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டேன். ஏண்டா வாயிலே புல்லட் ஓட்டியா மகன் இது சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த தொண்டை வழியிலே எந்திரிச்சு கத்திருக்கீங்களே, அது என்ன? கொரட்டை ஒரு வாயில கொத்தனார கூட்டு வந்து சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன யோசிச்சேன்னா என் ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதாவது அவர் தூங்க கூடாது. ஆமா, கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் சார். அது அப்படி இல்ல சார், அது ஹீரோயிசம். தூங்காம பாத்துக்கிட்டாதான் அது ஹீரோயிசம். சங்கடமா இருக்கு. ட்ரெஸ் கடையில சண்டை வரும் சார். அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார்? அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார்? அதுக்கு நாம எங்க சார் போக முடியும்? யார் புரியல? உங்க பொண்ணு சொல்றாப்ல சார். என் ஒய்ஃப் சொல்றாங்க சார். உங்க ஒய்ஃப் அவங்க கார்ட்டூன்ல வரா சார். அவங்க சோதிக்காதீங்க. சார் அது மேல ஒரு கிரேஸ் தாங்க சார். சரி, ஆனா கடையில இல்லன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போறீங்க? சார் தேடி கொடுக்கணும்லங்க சார். எனக்கு அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன காரியம் செஞ்சிருக்க? பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். பிளே ஸ்டேஷன்